ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்லீவ் பார்ட்டை எப்படி நம்ம பிளேஸ் பண்ணுறது, பேக்கும் ஃப்ரண்ட்டும் மாறிடாம எப்படி பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்லீவில் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ராங் சைடு வந்து நான் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லீவோட ரைட் சைடை போட்டுட்டு இப்போ நான் எப்படி வந்து பிளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ராங் சைடே அப்படியே மேலே வச்சாப்புல நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கும் லெஃப்ட்டும் ரைட்டும் மாறாமல் இருக்கும். அதே டைப்ல பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக லெஃப்ட் ரைட் ஸ்லீவ் வந்து நமக்கு பிளேஸ் ஆகிருக்கும். இந்த ரெண்டு மார்க்கும் நமக்கு மேலே தெரியிட்டாப்புல மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்க, நாச்சஸ் போட்டிருக்கிறது அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு, நாச்சஸ் போடாமல் இருக்கிறது பேக் சைடு. நம்ம அதனால தான் வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக நாச்சஸ் போட்டு வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் சேமாக இருக்கு, பேக்கும் சேமாக இருக்கு. இதே மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ்ல வந்து எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் ஃப்ரண்ட் பேக் வந்துட்டு மாறாமல் உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடச்சிரும். இப்போ வந்து நான் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அவுட்ஃபிட் தான். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் சேமாக இருக்கும், பேக்கும் சேமாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்லீவை எப்படி வந்து நம்மளோட ப்ளவுஸ் பார்ட்டோட எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பாருங்க. இப்போ பாருங்க, ஃப்ரண்ட் சைடு நாச்சஸ் வந்துடுச்சு, நமக்கு ஃப்ரண்ட் மேட்ச் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஸ்லீவோட ஃப்ரண்ட்டும் அதோட நாச்சஸ் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது. இப்படி தான் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நீட்டாக வரும். நீங்களும் இதே டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.